அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனாய மருந்தீஸ்வர பெருமானுடைய திருவருளை முன்னிட்டு கொண்டு தேவாசிரிய மண்டபத்தில் வீற்றிருக்கின்ற சான்றோர் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய சிந்தனையை தொடங்குகின்றேன். தேவாசிரிய மண்டபத்தில் வள்ளல் பெருமானை அடியொற்றி அருட்பெருஞ்சோதி அகவல் விரிவுரையின் தொடக்க சிந்தனைகளாக நாம் சிலவற்றை சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையில் சென்ற வாரத்தில் அல்லது சென்ற சிந்தனையில் வள்ளல் பெருமான் எப்படி வரலாற்றில் அருளாளர்களுடைய வரிசையில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறார் என்பதை பற்றிய அடிப்படை செய்திகளை நாம் சிந்தித்தோம். அருள் வகையில் வள்ளல் பெருமான் நூல் என்ற வகையில் கூட திருக்குறளையும் திருவாசகத்தையும் திருமந்திரத்தையும் தன்னுடைய மேற்கோள் நூல்களாக அமைத்துக் கொள்ளுகிறார். அதே சமயத்தில் அவருடைய வரலாற்றில் தொண்டை மண்டல சதகம், ஒழிவில் ஒடுக்கம், இது மாதிரியான நூல்களும் அவருடைய பார்வையில் பதிவு பெறுகின்றன. அந்த வகையில் அவருடைய வரலாறு அல்லது அவருடைய ஒரு அருளாளராக இந்த நில உலகத்தில் ஒரு பெருமானை, வள்ளல் பெருமானை காட்டுகிற வரலாறு நமக்கு தெரிய வரும். சென்ற வாரத்தில் அந்த நீதியை பற்றி கூட நான் சொன்னேன். மனு நீதி என்பதாக இருக்கிற நீதி வேறு, ஒற்றியூருக்கு வந்த பிறகு வள்ளல் பெருமான் பேசுகிற அனுபவம் வேறு. தொடக்கத்தில் ஆரூரை அடிப்படையாக கொண்டு மனு நீதி என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக பேசிய வள்ளல் பெருமான் திருவொற்றியூர் வந்த பிறகு அதனுடைய அனுபவம் எப்படி விரிவடைகிறது என்பதை பற்றி வாழ்க்கையிலே பெறுகிறார். இதிலே ஒரு விஷயம், நாம் இந்த சொற்பொழிவை, அதாவது வள்ளல் பெருமானுடைய அருட்பெருஞ்சோதி அகவலை அனுபவிப்பதற்கு அடிப்படையானது ஒரு 2 அடிப்படை வேண்டும். ஒன்று, அருளாளர் மரபில் ஒரு தத்துவ அடையாளத்தை இந்த மக்களுக்கு விளங்க வைக்க வேண்டும் என்பது கடவுளுடைய வேலை. அதாவது எல்லாமே கடவுளுடைய வேலைன்னு நாம் சும்மா சொல்றதில்லை. அது உங்களை உருவாக்க வேண்டும் என்று உங்கள் எண்ணத்தை வச்சு அவன் பிடிச்சிப்பான். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எண்ணம் மையமாக இருக்கும். அதை வச்சு உங்களை உருவாக்கி உங்கள் எண்ணத்து மூலமாக சமுதாயத்துக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற வேலை. அப்படி தான் நம்மளை எல்லாம் பெருமான் கணக்கு எடுக்கிறாங்க. அந்த கணக்கில் தான் இந்த 4 பேருக்கும் ஆளுடைய அடிகள், ஆளுடைய அரசு, ஆளுடைய வள்ளல், ஆளுடைய நம்பி அப்படிங்கிற பேர் கிடைக்குது. 4 பேருக்கும் ஆள் உடைய நம்பி, ஆள் உடைய அரசு, ஆள் உடைய அடிகள், இந்த மாதிரி பேர் கொடுக்குறாங்கல்ல. பெருமானை வச்சு கொடுக்குறாங்கல்ல. இந்த பேர் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆன்மாவுடைய எண்ணத்தை தெரிந்து கொண்டு அந்த ஆன்மாவை இறைவன் பிடித்து கொள்ளுகிறான். எல்லா ஆன்மாவையும் தான் பிடிச்சிக்கிறான். ஆனால் பெரிய இப்போ எல்லாருக்கும், இப்போ நாம் பிறந்திருக்கிற புல்லு பூண்டிலிருந்து மனுஷனாக வர்ற ஆன்மா எல்லாத்துக்குமே மனிதர் அப்படிங்கிற ஒரு பிறப்பு அடைந்த பிறகு அவங்க அந்தந்த உயிர் சார்ந்து ஏதாவது ஒரு செயலை சமுதாயத்துக்கு செய்யாம உங்களை பெருமான் தன்னிடத்தில் வைத்து கொள்ள மாட்டான். இது அடிப்படை. என்ன ஒன்று, நீங்க உங்க மூலமா விளங்குறது கொஞ்சம் இருக்கும், சிலர் மூலமா விளங்குறது பெருசா இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். ஏன் அது வேறுபாடு அப்படின்னு கேட்டா, அந்த ஆன்மாவினுடைய எண்ணம் அது. இந்த எண்ணம் எங்க தொடங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த முதல்ல ஆணவத்துல இருந்த உயிர் அசக்கன காலத்துல இருந்து அந்த உயிர் மனுஷன் அப்படிங்கிற, அதாவது மனித பிறப்புக்கு வர்றதுக்கு அந்த தொடக்கத்துல அது தெரிஞ்சிடும். இதெல்லாம் கணக்கெடுத்து பெருமான்
அவன் நம்மை ஆளாக கொள்ளுகிறான். இந்த வரலாறு உங்களுக்கு பிடிபட்டதுன்னா, இந்த வரலாற்றை நீங்க அருளாளர்கள் வரலாறுல பெருமானே ஒரு படம் பிடிச்சு காட்டுறான். எந்த இடத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த திருவேழிமேலை வேலையை முடிச்சுட்டு திருமறைக்காடு போயிட்டு கதவை திறந்துட்டு அதுல பிரச்சனையில தான் உங்களுக்கு அந்த இடம் எதுக்குன்னு கேட்டா, அந்த வரலாறு அருளாளர்கள் வரலாறுல இப்படி ஒரு பிரச்சனை வரணுமா அப்படின்னு கேட்டா வரணும். ஏன்னா அவங்க எண்ணத்தை அங்கதான் பெருமான் காட்டுறான். திருநாவுக்கரசருடைய எண்ணம் என்ன, திருஞான சம்பந்தருடைய எண்ணம் என்ன அப்படிங்கிறத தனித்தனியா காட்டுற வேலையை பெருமான் திருமறை காட்டுல பண்றான். மறைனா வேதம் மட்டும் இல்ல, மறைபொருளாக இருக்கிற விஷயமும் கூட. உங்களுக்கு தெரியும், திருநீலகண்டர் வரலாறுல தான், அதாவது இதெல்லாம் நான் எதுக்கு சொல்லிக்கிட்டு வரேன்னா, ஒரு சின்ன சின்ன உதாரணம் வரும்போது இதுக்கு ஆதாரம் சொல்றேன். இந்த ஒரே விஷயத்துக்குள்ள அதுக்கும் ஒரு ஆதாரம் இருக்குதுங்கிறது தான். நான் அப்படி கிழக்கதைனா இது வெட்டி கதை இல்லை, கிழக்கதைனா நான் சொல்ற ஒவ்வொரு விஷயத்துக்குமான ஆதாரம். இந்த மறைவா இருக்கிறதுனா என்னங்கிறது திருநாவுக்கரசர் வரலாறுல அங்க ஒரு திருநாவுக்கரசருங்கிறவர் பெரிய வரலாற்றுக்குரியவர், ஒரு சின்ன வரலாறு கிடையாது அவருக்கு. அந்த பெரிய வரலாற்றுக்கு உள்ள இருக்கிற அந்த மனிதருக்கும் உள்ள இருக்கிற ஒரு புள்ளியை வெளியே கொண்டு வர்றது திருமறை காட்டு நிகழ்ச்சி. அதே சமயத்துல ஒரு ஆள் வரலாறுல முழுக்க முழுக்க அந்த விஷயம் மட்டும்தான். அதுதான் திருநீலகண்டர் வரலாறு. திருநீலகண்டர் வரலாறுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நுட்பம், அவர் தாசி வீட்டுக்கு போனது, அதனால அவங்க பொண்டாட்டி தொடவானான்னு சொன்னது, இது மட்டும் இல்லை. அதுக்கப்புறம் அவங்க தொண்டு பண்றாங்க இல்ல ஊர் உலகத்துல, இவங்க 2 பேருக்கும் இருக்கிற சண்டை வெளியே தெரியாத மாதிரி, கொஞ்சம் கூட வெளியே முகத்துல காட்டாத அளவுக்கு தொண்டை சந்தோஷமா செய்யறாங்க அப்படிங்கிறது வரலாறு. ஆனா இந்த ஓடை காணாம பண்ண பிறகு நீ சத்தியம் பண்ணி கொடுன்னு கேட்கிற வரலாறுல ஒரு நுட்பம் ஒன்று சொல்றாரு சேர்க்கிறார். என்ன நுட்பம்னு கேட்டா, என்னதான் பிரச்சனை நீ அதை சொல்லு அப்படின்னு சொல்ல வச்சு அதை திருநீலகண்டர் உறக்க சொல்லி கதறி புலம்பன பிறகுதான் விடுதலை. அப்ப என்ன அர்த்தம் அதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ள இருக்கிற ஆழமான ஒரு அழுத்த புள்ளிய வெளியே கொண்டு அதை முழுக்க முழுக்க நீக்கிறது தான் பெருமானுடைய வேலை. இதுதான் முன்னை வினையின் முடிச்சவுக்கிற வேலை. இந்த வேலைக்கு உள்ள அடிப்படை தான் மறைப்பு. மறைனா வேதமும் இல்லை, மறைப்பு நான் இங்க சொல்லல, ஒவ்வொரு ஆன்மாவுக்கு உள்ளேயும் இருக்கிற ஒரு அழுத்தம். இதுதான் தி ஜானகிராமன் மோகமுல்னு ஒரு விஷயத்துக்கு மட்டும் ஒரு நாவல் எழுதினார். இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒரு பதிவு இருக்கும். இந்த பதிவை எப்ப நீக்கிறான்னா, இந்த அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்த பிறகுதான் நீங்க அந்த முழு சுதந்திரத்துக்கு தயாராகிறீங்க. இதுதான் அடிப்படை. அந்த ஒரு வரலாறுக்கு மட்டும் திருநீலகண்டர் வர்றாருன்னு சொன்னா, திருநாவுக்கரசருடைய பெரிய வரலாறுல திருமறை காட்டுல அந்த விஷயம் நடக்குது இல்ல. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டா, திருவாய்மூர் போறாங்க இல்ல 2 பேரும். இவர் முன்னாடி ஓடிடுவாரு, அவர் பின்னாடி திருஞான சம்பந்தர் போவார். நீங்க இந்த பதிகம் படிக்கிறவங்க இந்த திருமறைக்காடும் திருவாய்மூரும் சேர்த்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த பெரிய பரம்பொருளுடைய அனுபவம் என்ன அப்படிங்கிறது தெரியும். அதை நான் வாய்ப்பு வர்றப்போ ஒரு நாளைக்கு பேசுவேன். அதாவது பெரிய பரம்பொருள் அனுபவத்தை திருவாய்மூர்ல 2 பேரும் பார்க்கறாங்க. யாரு? திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் பார்க்கறாங்க. இந்த பார்க்கறதுக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி திருஞான சம்பந்தர் இவர் ஆள் நீர் வெளிப்படுமே அப்படின்னு யாருக்கு ஆர்டர் போடுறாரு? இறைவனுக்கு ஆணை போடுறாரு. யாரு? திருஞான சம்பந்தர். அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, உனக்கு தெரிய இவனை திருநாவுக்கரசரை ஆட்கொண்டவன் நீ, அவருக்கு ஆளாவும் மாறினவன் நீ, அவரை எப்படி கொண்டு நீ எப்படி அவரை உருவாக்கி இங்க இந்த வேலை பார்க்கிறன்னு எனக்கு தெரியும். அதனால இந்த என்னது இந்த இந்த தில்லாலங்கடி வேலைலாம் இங்க வேணாம், நீ ஒழுங்கா வெளியே வா அப்படின்னு பெருமானை வேலை வாங்கி அந்த இடத்துல தான் இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வர்றார். அப்ப என்ன அர்த்தம்? இந்த இவர் ஆள் அப்படிங்கிற அந்த விஷயம்தான்
இந்த 4 பேருக்குமே ஆளுடைய அடிகள், ஆளுடைய அரசுகள், ஆளுடைய நம்பிகள் அப்படிங்கிற பேரெல்லாம் இவங்களுக்கு கொடுக்குது. அந்த வரலாறுக்குள்ள அவ்வளவு பெரிய விஷயம் இருக்குது. அந்த மாதிரி அருளாளர்களை உருவாக்கி கொண்டு வர்றவன் கடவுள். ஏன் அதை கொண்டு வர்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அருளாளருக்கு அனுபவத்தை தர்றது ஒரு வகை, அருளாளர் அனுபவத்து மூலமா இந்த உலகத்துக்கு முழுசா கொள்கையை தர்றது ஒரு வகை. இது முதல்ல நீங்க இப்படி இந்த அருள் வரலாற்றை புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கினாதான் கடவுள் வேலை செய்யறாங்கிறது புரியும். கடவுள் எப்படி வேலை செய்யறான் அப்படின்னு கேட்டா, உங்களை உருவாக்கணும், உங்க மூலமா ஒரு கொள்கை இந்த சமுதாயத்துக்கு நடந்துகிட்டு இருக்கணும். இதுக்கெல்லாம் அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த நேற்று கூட நான் திருக்குறள் சொன்னல, இந்த திருக்குறள்ல ஒழுக்கம்னு ஒண்ணு இருக்குது இல்ல. நாம ஒழுக்கம்ங்கிற சொல்ல நீங்க உலகத்துல எந்த டிக்ஷனரி வேணாலும் எடுத்து பாருங்க, இந்த ஒழுக்கத்துக்கு இணையான டிரான்ஸ்லேஷனை நீங்க வைக்க முடியாது. டிரான்ஸ்லேஷன் வேர்டு வந்து உங்களுக்கு எந்த மொழியிலையும் கிடைக்காது. அப்படி கிடைச்சா கற்றுன்னு வந்து என்கிட்ட அடுத்த வகுப்புல காட்டலாம். நாங்கள் வெர்ச்சுன்னு போடுவோம். வெர்ச்சு அல்டிமேட்டாக நாங்கள் போடுறது வந்து வெர்ச்சு அப்படின்னு கொண்டாந்து போடுவோம். அதாவது பிலாசபிக்கல் எத்திக்ஸ்னா அறம். அந்த அறத்துக்கு உள்ள வர்றது தான் நீதி. நீதி வேற, அறம் வேற. நீதி வந்து லாவில் வந்துடும், சட்டத்தில் வந்துடும். அந்த சட்டமாகாத நீதியும் அறமா வந்துடும். அதுக்கு பேர் எத்திக்ஸ். இது எல்லாத்துக்கும் மூலமா இதுல என்ன ரிவார்டு, எந்த மாதிரி பேரு அப்படின்னா நல் ஒழுக்கம் அப்படின்னு வெர்ச்சுன்னு மாற்றுவோம். ஆனா அதெல்லாம் வந்து டிரான்ஸ்லேஷன்ல கொஞ்சம் விளையாடுற வேலை. ஆனா ஒழுக்கம்னா என்ன அப்படின்னு கேட்டா, இந்த ஆசிரியன் ஒழுக்கம் இந்த ரெண்டுத்தையுமே ஒன்னா வச்சு தமிழ் இலக்கிய வரலாறுல பதிவு பண்ணிருக்கிறாங்க. எப்படி பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆசிரியனுக்கு விளக்கம் எழுதும் போது நச்சினார்க்கினியர் இந்த மாதிரி உரை ஆசிரியர்கள்லாம் ஒன்று எழுதினாங்க. என்ன எழுதினாங்கன்னா, ஆசிரியன்னா கற்பிப்பவன் கிடையாது, இது அதாவது பாடம் சொல்லி கொடுக்கிறவன் மட்டும் இல்ல, கற்பிப்பவன் மட்டும் கிடையாது, அவன் கற்கப்படுவோன் அப்படின்னு எழுதினார் நச்சினார்க்கினியர்னு ஒருத்தர். அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாடம் சொல்லி கொடுக்கிறவன் மட்டும் இல்ல, அவனை பார்த்தே கத்துப்பாங்க மாணவர்கள் அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். அப்படின்னா என்னன்னு கேட்டா, அவன் கூடவே இருந்து அவனுடைய நெளிவு சுழிவு, அவன் என்ன மாதிரி எல்லாத்தையும் வந்து ஹேண்டில் பண்றான், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கத்துக்கிறது, அவன் சொல்லி கொடுக்கறது மூலமா அறிவை பெறது. இந்த ரெண்டு விஷயத்தையும் செய்யறவனுக்கு பேரு ஆசிரியன்னு பேர். இன்னும் ஒரு அர்த்தம் அது கூடுதலாகவும் இருக்குது, அது அப்புறம். இந்த ரெண்டு வேலையையும் செய்கிற ஒரே ஆள். ஆனா இப்ப அப்படி கிடையாது. இப்ப வந்து நீங்க என்னன்னா பிரைவசி பிரச்சனை ஆயிரும். இப்ப ஒரு சொற்பொழிவு முடிச்ச உடனே நின்று பேசினாலே பிரச்சனை ஆயிருமா அப்படிங்கிற மாதிரி ஆசிரியர்களும் பள்ளிக்கூடத்துல கல்லூரியில எல்லாம் என்ன பண்ணுவோம்னா, அவனுக்கு ஏத்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடணும். அப்படி இல்லைன்னா அவன் நமக்குள்ள வந்துருவானா, நாம அவனுக்குள்ள போவோமா, அவன் எப்படி இவன் எப்படிங்கிற விஷயம்லாம் வந்துடும். இன்னும் பிரைவசிங்கிறது இப்ப எப்படி இருக்குதுங்கிறத நீங்க தான் உங்களுக்கு அனுபவத்துல தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. சரி, ஆனா இந்த அதாவது சொல்லி கொடுப்பதோடு கூட அவனை பார்த்தும் கற்றுக்கொள்ளுகிற மாதிரி இருக்கிறவனுக்கு பேர் ஆசிரியன் அப்படின்னு சொன்ன மாதிரியே, இந்த ஒழுக்கம் அப்படிங்கிற சொல்லுல ரெண்டு இருக்கும். இப்போ நாம வந்து இந்த வினை அப்படின்னா செயல். நீங்க வினைனா கர்மாவை அப்புறம் தத்துவமா படிக்கிறது வேற. முதல்ல வினைனா செயல். இந்த வினை இலக்கணத்துல என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, தன்வினை பிறவினை அப்படின்னு பேசுவோம், இல்ல செய்வினை செயற்பாட்டு வினை அப்படின்னு உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ஆக்டிவ் பேசிவ் வாய்ஸ் இங்கிலீஷ்ல படிக்கிறீங்கல்ல அது. அதாவது செய்வினை செயற்பாட்டு வினைனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் செய்யறது ஒண்ணு, செய்ய வைக்கிறது ஒண்ணு, அல்லது செய்யற மாதிரி சொல்றது ஒண்ணு, செய்ய வச்ச மாதிரி சொல்றது ஒண்ணு. இந்த ரெண்டும் வந்து தன்வினை பிறவினை அல்லது செய்வினை செயற்பாட்டு வினை. இதுல இந்த ஒழுக்கம்ங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஒழுகு அப்படிதான் எழுதணும். ஒழுகுனா நட அப்படின்னு அர்த்தம். ஒழுக்கம்னா ஒழுகு ஒழுக்கு அப்படிங்கிற ரெண்டு சொல்லும் அதுக்குள்ள இருக்குது. ஒழுக்குனா உன்னை பார்த்து அவன் நடக்கணும், ஒழுகுனா நீ நடக்கணும். நான் நல்லவனா நடக்கிறது, என்ன பார்த்து இன்னொருத்த நல்லவனா ஆகிறது. இந்த ரெண்டும் நடந்தா அதுக்கு பேர் ஒழுக்கம்னு பேர். இதுக்கு இணையாக எந்த மொழியிலையும் அந்த மாதிரி ஒரு சொல்ல காயின் பண்ணல. ஏன்னா நாம தான் நாகரிகத்துல பண்பாட்டுல
தொடக்க காலத்திலேருந்தே சொற்களை உருவாக்குற அளவுக்கு நல்லபடியாக வாழ்ந்துருக்குறோம். ஆனால் இப்போ கெட்டு போனால் பரவாயில்ல, வாழ்ந்து கெட்ட குடும்பம்னு பேசிப்போம். ரைட். இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நிறைய குடும்பம் வாழ்ந்த குடும்பம்லாம் கெட்டு போய் கிடக்குது இல்லை. ஏன்னா அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் ஓ ரூல் அப்படிங்கிற மாதிரி. அதனால் இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், இந்த சொன்னோம்ல இந்த ஒழுக்கம் அப்படிங்கிறத, இந்த ஒழுக்கத்தை பற்றி பேசி நீங்க வர்றீங்க அப்படின்னு சொன்னா இதுதான் அருளாளருக்கும் உள்ள இலக்கணம். அவர் அனுபவிப்பார், அவரை பார்த்து இந்த உலகத்துக்கு ஒரு செய்தியை பெருமான் கொடுக்கணும். இதான் அதுக்கு அடிப்படை. இந்த அடிப்படையில திருவள்ளுவர் தொடக்க காலத்துல வர்றார் அப்படின்னு சொன்னா, அது அவர் தானே முதல்ல நீதி இலக்கியங்கிற பேர்ல ஒரு இலக்கியம், நீதி இலக்கியம் கிடையாது அது. ஆனா அது ஒரு, அது ஏன் நீதி இலக்கியம் கிடையாதுன்னு சொல்லணும்னா ஒரு சின்ன பொடி. அதுல நீதி இலக்கியத்துல வீழ்வினையை பத்தி பேசக்கூடாது. ஒரு எத்திக்ஸ் அல்லது அற இலக்கியம் சொன்னீங்கன்னா அதுல பழைய கர்மா பத்தி ஊழ்வினையை பத்திலாம் பேசக்கூடாது. அப்படி பேசினா அது நீதி இலக்கியம் கிடையாது. நாம வச்சிருக்கிறோம் பேருக்கு நீதி இலக்கியம்னு எல்லாரும் அதை பரப்பிட்டாங்க, அதனால அப்படி சொல்றோம். ஆனா அது நீதி இலக்கியமும் இல்லை, இலக்கியமும் இல்லை. அது அந்த காலத்துல இருந்த ஒரு தத்துவ இலக்கியம்னு ஒரு பேருக்கு வைப்போம் இப்போதைக்கு. ஏன்னா அவர் ஊழ், மெய்யுணர்தல், இந்த அவா அறுத்தல், இந்த 3 அதிகாரத்தையும் ரொம்ப தெளிவா சொன்னவர் திருவள்ளுவர். அது அந்த இடத்துல மட்டும் எவனா சொருகிட்டான்னு நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா பல இடத்துல அதுக்கான தொடர்ச்சியும் அதோட இணைப்பும் இருக்குது. திருக்குறளை பொறுத்த வரைக்கும் உன்னோட எச்சத்தை இன்னொரு இடத்துல அவர் கொஞ்சம் சொருகி வச்சிருப்பாரு. அதனாலதான் இந்த இடைச்செருகளை பத்தி அதுல நிறைய ஆராய்ச்சி பண்ணிலாம் யாரும் ஜெயிக்க முடியல. மற்ற இலக்கியங்கள்ல இடைச்செருகள்னு ஒண்ணு வருதுன்னு சொல்லுவாங்க. ஆனா திருக்குறளை ஏன் ஜெயிக்க முடியலன்னா, ஒரு இடத்துல இருக்கிற பொருளுக்கு இன்னொரு இடத்துல ஒரு லிங்க் இருக்கும், அந்த பொருள் மாறாம இருக்கும். அப்படி இருக்கும்போது அது இடைச்செருகள் இல்லைன்னு ஜெயிச்சிட முடியாது. அது இடைச்செருகள் இல்லைன்னு சொல்றதுக்கு நிறைய அதுக்கு உறுதி இருக்கு. அதுதான் விஷயம். இப்ப நமக்கு இந்த மாதிரி நீங்க இப்ப அருளாளரை பார்க்கணும். இப்ப நீங்க வள்ளலார்னு ஒரு ஆள் வர்றாருன்னு ஏன் இவ்வளவு விஷயம் அடிப்படை நான் உங்களுக்கு சொல்றேன்னா, உங்களுக்கு தான் தெரியுமே, அங்க ஒரு அருளாளர்கிட்ட போனா வள்ளலாரை பேசக்கூடாது, இந்த இடத்துக்கு வந்தா வள்ளலாரை பேசக்கூடாது, இப்படிலாம் பேசுறாங்க இல்ல. இந்த மனநிலையை ஒழிக்கிறனும் அல்லது இந்த மனநிலையை நீங்க நீக்கணும் அப்படின்னா அருளாளர் அனுபவம்னா என்ன அப்படிங்கிறதுக்கான அடிப்படை சிக்கலை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த சாதாரண விஷயமாவே நான் சொல்றேன். இப்ப வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபில் யான் ஒருவன் அப்படின்னு தான் அவர் தெளிவா சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இந்த ஆளுடைய அடிகள் ஆளுடைய நம்பிகள் சொல்லிட்டு இவங்க 4 பேருக்கும் மாலை அப்படின்னு 10 பாட்டு பாடியிருக்கிறார். யாரு? வள்ளல் பெருமானே. அது மட்டும் இல்லாம கண்ணப்பனை தலைவராகவும் சொல்றார், மாணிக்க வாசகரையும் ஏத்துக்கிறார், சேக்கிழாரையும் ஏத்துக்கிறார். எல்லாரையுமே அவரு அழகா அனுபவத்துல எப்படி சொல்லணும், ஏன்னா சேக்கிழாரை ஏத்துக்கிறதுனாலதான் மனுமுறை கண்ட வாசகத்தை சேக்கிழாருக்கு மேல சொல்றாரு. அப்ப இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்கும்போது நாம இதை ஏத்துக்கலாமா வேணாமான்னு ஒரு கட்டத்துல ஒரு காலத்துல பேசினாங்க இல்ல. இப்ப நாம இது இந்த இடத்துல மட்டும் நான் கொஞ்சம் வெளிப்படையா பேச முடியாது உங்களோட, ஏன்னா இது மடம் வரைக்கும் போகும் இது. அதனால இதை ரொம்ப ஆனா விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நாமெல்லாம் இப்ப எங்க வந்திருக்கிறோம், திருக்கோயில் சார்ந்து அனுபவிக்கிறதுக்கு வந்துட்டதுனால இப்ப நாம யாருன்னு கேட்டா நமக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது. இந்த அருளாளர் வேணாம், அந்த அருளாளர் வேணாம் அப்படிங்கிறதுல தடை இருக்கக்கூடாது. நம்மலாம் கடவுளை அனுபவிக்க வந்தவங்க, கடவுள் சொத்தை காப்பாற்ற வந்தவங்க இல்லை. அதனால அனுபவிக்க வந்ததுனால நீங்க என்ன பண்ணலாம், தெளிவா இவங்களுக்குள்ள இருக்கிற வேறுபாடு என்ன அப்படிங்கிறத நீங்க தெளிவா மனசுக்குள்ள பிடிச்சிங்கன்னா தான் ஒவ்வொருத்தர் முன்னாடியும் போய் நிற்கும் போது அவங்களுடைய அருளை நீங்க நேரா பெற முடியும். அப்படி இல்லைன்னாக்கா உங்களுக்கு அதுல ஒரு தடை வரும். நீங்க ஒன்னா ஒவ்வொரு சந்நிதியிலையும் நாம ஒரு முன்னாடி போய் நின்று அந்த அருளோட தொடர்பு கொள்றோம் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு வரலாறு இருக்கு. உங்களுக்கு இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு இங்க இப்ப உங்களுக்கு தெரியும், நம்ம அருளாளர்கள் எல்லாருக்கும் நட்சத்திரம் பேசுறோம். அதே மாதிரி திருவொற்றியூர்ல பாத்தீங்கன்னா லிங்கத்துக்கு 27 லிங்கம் வச்சு 27 நட்சத்திரம் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குணாம்சம் இப்ப நான் முதல்ல சொன்ன பாருங்க, அந்த நம்ம மனசுக்குள்ள ஒரு அழுத்தம் ஒரு எண்ணம் இருக்கும், அதுதான் பெருமான் ஆள்ற இடம்ட்டு. அதுதான் நம்ம நாயன்மார்களுக்குள்ள வேறுபாடு, வேற ஒன்றும் வேறுபாடு கிடையாது. வேறுபாட்டை நீங்க ஏன் அப்படி பார்க்கணும்னு கேட்டா வெறும் நட்சத்திர வேறுபாடு தான்.
இந்த நட்சத்திர வேறுபாடுங்கிறது அவர்களை ஆட்கொள்ளுவதற்கு பெருமான் வைக்கிற புள்ளி. இப்ப நீங்க வள்ளலார் மட்டும்தான் சித்தரா இருந்திருப்பாரா? ஏன் அந்த அவர் காலத்திலே ஒரு 1000 சித்தர் தமிழ்நாட்டில் இருந்திருப்பான். ஏன் இன்னைக்கு ஒரு சித்தர் தான் தெரியும்? இன்னைக்கும் 1000 சித்தர்கள் உங்க தெருவில் இருப்பாங்க, நமக்கு தெரியாது. ஆனா இவங்கெல்லாம் என்னென்ன வேலையை பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு தெரியாது. அந்த ரோட்ல கொலை நடக்காம நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த ரோட்ல திருடம் வராம பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இல்ல அந்த ரோட்ல பெரிய ஆள் ஒருத்தனுக்கு நடக்க வேண்டிய விபத்தை மாத்துறதுக்காக இருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நான் இங்க அடிக்கடி சொல்லியிருப்பேன், கொஞ்சம் தாண்டி போயிட்டா மரம் பின்னாடி விழுந்தா நம்ம மறந்துடுவோம். அடுத்த நாளே நான் போயிட்டே இருந்தேன், நான் போய் தாண்ட உடனே மரம் விழுந்துருதுன்னு. ஆனா தலையில விழுந்திருந்தா அது 1 வருஷத்து வரலாறு, 90 வருஷத்து வரலாறு. அது ஏன்னா விழுந்தாதான் வரலாறு. இப்படி விழாம நம்மளை காப்பாத்திட்டு இருக்கிறதுனால நமக்கு ஒண்ணுமே தெரியாம மிதந்துட்டு இருக்கிறோம். ஆனா நம்மளை ஒவ்வொரு கணமும் காப்பாற்றி கொண்டு இருக்கிறார்கள். அத கடவுள் என்ன பண்றான், அவங்கள வச்சுக்கிட்டு அவங்களோட எண்ணம் இருக்கு பாருங்க, அதை வச்சுக்கிட்டு அந்த வியாபகத்துல வேலை பார்ப்பான். இதுதான் வித்தியாசம். அந்த வியாபகத்தை நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்ப வள்ளல் பெருமான் எந்த மாதிரி எண்ணத்துல இருந்தார், அவரை எடுத்த உடனே எங்க இருந்து பெருமான் கொண்டு வந்தான், இப்படி ஒரு விஷயம். திருஞான சம்பந்தர் எந்த எண்ணத்துல இருந்தார், எப்படி கொண்டு வந்தான். திருநாவுக்கரசர் எந்த எண்ணத்துல இருந்தார், கொண்டு வந்தான். சுந்தரர் எந்த எண்ணத்துல இருந்தார், கொண்டு வந்தான். அப்படின்லாம் நீங்க அனுபவிக்கணும். இப்ப சுந்தரருக்கும் திருஞான சம்பந்தருக்கும் திருநாவுக்கரசருக்கும் கடவுளை அனுபவிச்சு மரணமிலா பெருவாழ்வு பெற்றார்கள்ங்கிறதுல வேறுபாடு சொல்லக்கூடாது. ஆனா எந்த மாதிரி கொள்கையில இயக்கிறதுக்கு அவங்களுடைய எண்ணம் அடிப்படையாக இருந்தது, எந்த மாதிரி வேலையை செய்தார்கள் அப்படிங்கறத தான் நீங்க வேறுபாடை பார்க்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா, நீங்க அவர் இந்த லெவல்ல தான் அனுபவிச்சாரு, இவரு இந்த லெவல்ல போயிட்டாரு, இதுக்கு மேல இவருக்கு ஒன்றும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு, இன்னும் வள்ளல் பெருமான் வார்த்தையில அந்த முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்குது, அதை நம்ம பேசுறோம். என்னன்னா, எப்பா இறந்தவங்களை எரிக்காதீங்க, முதல்ல புதைங்க. உங்களுக்கு தெரியாது. அதுலயும் ரொம்ப திட்டாரு, கழுதன்னு திட்டுறாரு அந்த பாட்டுல மட்டும் எல்லாரையும். ஏன் திட்டுறாருன்னா, செத்துட்டவன் சில பேர் சித்தரா இருப்பான், அவன் அந்த உடம்ப மரணமில்லா பெருவாழ்வில் மாத்துறதுக்கு உள்ள இருப்பான், உங்களுக்கு தெரியாம எரிச்சிடாத, ஒழுங்கு மரியாதையா புத அப்படின்னு ஒரு ஏறக்குறைய 4-5 பாட்டுல திட்டுறாரு. அந்த இடத்துல எல்லாம் மட்டும் கழுதன்னு திட்டுவார் மக்களை. ஏன்னா இந்த மாதிரி தப்பு பண்ணிடாதீங்க அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பதான் வள்ளல் பெருமான் சொன்ன உண்மை தெரியும். சாதாரணமா சித்தர்னு பெரிய அளவுல புகழடைஞ்சி அதாவது மரணமில்லா பெருவாழ்வு பெறது எல்லாருக்கும் பேரு வரணும் கிடையாது. பேர் வராதே நிறைய பேரு நீங்க செத்துட்டீங்க நீங்க நினைப்பீங்க, ஆனா அவங்க மரணமில்லா பெருவாழ்வுக்கு உடம்ப வச்சிருந்திருப்பாங்க, தப்பு பண்ணாதீங்க அப்படின்னு திட்டுவார். ஏன் இந்த மாதிரி அந்த கொள்கை தெரிஞ்ச பிறகுதான் நிறைய சித்தர்கள் இருந்திருக்கிறாங்க. வள்ளலார் மாதிரி ஒரு சித்தர் மட்டும் இல்ல, நிறைய சித்தர்களும் இந்த மரணமில்லா பெருவாழ்வை பெற்றாங்க. பட்டினத்தார் அப்படித்தான் பெற்றார்னு வள்ளல் பெருமானை வச்சு நீங்க சொல்ல முடியும். இல்லைன்னா பட்டினத்தார் சமாதியை நீங்க வள்ளல் பெருமான் மாதிரி இருந்துகிட்டே மறைக்கல, அவர் கொஞ்சம் லெவல்கள் கம்மி அப்படின்னு போட்டுருவீங்க. லெவல் கம்மிலாம் கிடையாது. அது என்ன அப்படின்னு கேட்டா, அந்த உடம்ப வச்சுக்கிட்டு 50 வருஷம் கழிச்சு கூட மாத்துவாங்க, அது உங்களுக்கு தெரியாது. 500 வருஷம் கழிச்சு கூட மாத்துவாங்க அந்த உடம்ப அதுலயே வச்சுக்கிட்டு. இந்த நுட்பத்தை தான் வள்ளல் பெருமான் ஒரு 4-5 பாட்டுல குறிப்பாவே எடுத்து சொல்றார். இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அனுபவத்துல சின்னவன் பெரியவன், கடவுள் சின்ன அனுபவம் பெரிய அனுபவம் கொடுக்க மாட்டான். அதை முதல்ல ஞாபகம் வச்சுங்க. இப்ப திருஞான சம்பந்தர் தலைவரா வர்றாரு, காரைக்கால் அம்மையார் முதல்லயே பாடினாங்க. ஆனா அவங்கள நாம முதல்ல சைவத்துக்கு தலைவரா ஏன் சொல்லல அப்படின்னா, அவங்க சின்னவங்க பெரியவங்கன்னு கிடையாது. காரைக்கால் அம்மையார் தான்பா கடவுளை காமிச்சு கொடுத்தாங்க. ஆனா கடவுளை எல்லாருக்கும் காமிச்சு கொடுக்கணும்னு கிளம்பினவர் திருஞான சம்பந்தர். அப்ப இதுக்கு 2 பேருக்கு இவங்க சின்னவங்க பெரியவங்க வேறுபாடு இல்ல. திருஞான சம்பந்தருடைய எண்ணம் என்ன, இது எப்படி உங்களுக்கு தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு இதெல்லாம் நான் எங்கேயுமே இந்த இட்டுக்கதையா கிடையாது. இன்னொரு வரலாறுல எதுல தெரியுதுன்னா, இந்த சுந்தரர் வரலாறுல எல்லாமே அப்பட்டமா தெரியும். திருஞான சம்பந்தர் என்ன பண்றாரு, நம்ம அதாவது திருப்புகலூர் தான், அதாவது துறக்குமா சொலப்படாய் துருத்தி, ஏன் துருத்தியாயின்னு கேள்வி கேட்கிறார். நான் என்ன ஏன் இந்த பொறுப்புக்கு கொண்டு வந்தேன்னு கேட்கிறார். திருநாவுக்கரசர் திருமறைக்காட்டுல தான் அந்த பிரச்சனையை அவர் மனசுக்குள்ள வச்சிருந்து கிளப்புறார் திருவாய்மூர்ல. அப்ப என்ன அர்த்தம்னா, இவங்களுக்குள்ள இருந்த கடைசி எண்ணத்தை வெளியே கொண்டு வர்றான் பெருமான்.
அதே மாதிரி தான் சுந்தரருடைய எண்ணத்தை தெளிவா வரலாறு ஆக்குறான். எப்படி ஆக்குறான்னு கேட்டீங்கன்னா, இந்த சுந்தரர்னு ஒரு பேர் அவருக்கு எங்க கிடைக்குது? சுந்தரருக்கு என்ன பேர்? நாம சுந்தரர் பேரே மறந்துட்டீங்க. சுந்தரருக்கு என்ன பேரு? வீட்டுல வச்ச பேருனா சார், வீட்டுல அதான் வச்சாங்க. சுந்தரருக்கு என்ன பேர் வச்சாங்கன்னு எல்லாருக்கும் மறந்து போச்சு. சுந்தரருக்கு நம்பியாரூரர். நம்பியாரூரங்கிறது மறக்கிற அளவுக்கு நமக்கு திருவான்மையிலேயே நிலைமை வந்துச்சுன்னு சொன்னா வேற எந்த கோயில ஞாபகம் வரும்? நம்பியாரூரர்னு வச்சாங்கப்பா. ஆனா அது விளங்கல. நம்பினா ஏன் தேர்ந்தெடுத்து வச்சாங்கன்னா, ஆடவரில் சிறந்தானை நம்பி என்று சொல்லுதல். அப்படின்னா நல்ல புள்ள, அதாவது ரொம்ப நல்ல புள்ள அப்படின்னு வச்சுங்களேன். அவரை பின்னாடி ஆரூர்னு அவங்க அப்பா அம்மாவுக்கே தத்துவம் தெரிஞ்சு ஒரு தொடர்புல நம்பியாரூர்னு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் ஏதாவது பேர் வச்சானா என்னன்னு தெரியல, நரசிங்க முனையரையன். ஏன்னா அவன் அரசனா வந்த பிறகு அவருக்கு பேர் என்ன? நரசிங்க முனையரையர்னா நீங்க யாரு என்னெல்லாம் அப்புறம் ஆராய்ச்சி பண்ணும். அது ஒரு நாளைக்கு வரலாறு வச்சுக்கலாம். வளர்க்கிறவர் தான். ஆனா அவரு வீட்டுக்கு போன பிறகு ஒரு பேர் வைப்பார்ல, ராஜா வீட்டு புள்ளன்னு ஒரு பேர் வைக்கணும்ல, அந்த பேர் நமக்கு தெரியல. ஆமா. ஆனா என்ன நடக்குதுன்னு கேட்டா, சுந்தரருங்கிற பேரை தான் நாம எழுதுறோம். இப்ப என்ன எங்க வந்த பேர்னா, அவருக்கு கைலாயத்திலேயே அந்த பேர். கைலாயத்துல ஆளாள சுந்தரர் இதானே. ஏன் அவருக்கு ஆளாள சுந்தரர்னு பேர் வந்ததுன்னு சுந்தரரையே நீங்க கேட்டீங்கன்னா ஒரு இடத்துல அதுக்கு பதில் சொல்றாரு. அது வரலாறு. சுந்தரர் பாட்டிலேயே சுந்தரர் பெரிய புராணத்துல என்ன சொல்றாருன்னா, அல்லது ஆளாள சுந்தரன்னா விஷத்தை எடுத்து கொடுத்தவன் சொல்லல, திருநீரும் மலரும் தொண்டு செய்கிறவன் அப்படின்னு தான் ஆளாள சுந்தரன் என்ற பெயர்னு சேர்க்கிறார், அறிமுகப்படுத்துவார். ஆனா நாம புராண வரலாறை வச்சு என்ன சொல்றோம்? அந்த சுந்தரர் தான் விஷத்தை திரட்டி கொடுத்தார். 2 விஷம், கடல் விஷம், பாம்பு விஷம், இதை திரட்டி கொடுக்கிற தைரியம் எது வந்தது? திருநீற்று தொண்டு செய்ததுனால அந்த கையில கரை இல்லாம திரட்டி கொடுக்கிறார் அப்படின்னு நாம அந்த தொண்டோட தன்மையை பேசுறோம். ஆனா சுந்தரன்னா என்ன அப்படின்னு கேட்டா, சுந்தரரே ஒரு பாட்டுல 2 இடத்துல இறைவனை சுந்தரன்னு சொல்றார். சுந்தரனாக நீ என்ன வேலை பண்ற அப்படின்னு கேட்டா, தூ மதியம் சூடுகிறாய் சுவண்டு அப்படின்பார். சுந்தரராய் தூ மதியம் சூடி. இறைவன் தூய்மையான நிலா, முழுமையான நிலாவை சூடுகிற கோலத்துக்கு பெயர் சுந்தர கோலம்னு பேர். சோமசுந்தர கோலம்னா 2 நிலா இருக்கும். சுந்தர கோலத்துல ஆன்மா என்கிற ஒரு வட்ட முழு நிலாதான் அந்த முத்தி பெற்ற ஆன்மாக்களை தலையில் வைத்து கொண்டு ஆடுகிற கோலம். இதுதான் சுந்தர கோலம். இத விரும்புறார் சுந்தரர். அப்படின்னா என்ன அர்த்தம்? தலை மேல அடியவரை தூக்கி கொண்டாடுற எண்ணம் இவருக்கு பிடிக்குது. இதுதான் அர்த்தம். இந்த எண்ணம் இருந்ததுனால இதை செயல்படுத்துறதுதான் திருத்தொண்ட தொகை தர போதுவான். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு ஆளை அனுப்புறதுக்கு அவன் கேரக்டருக்குள்ள என்ன இருக்குதுன்னு பார்த்து அதை செலக்ட் பண்ணி அந்த வேலையை முடிக்கிறதுக்கு அனுப்புறான். இதுக்கு நடுவுல இன்னொரு விஷயம், யாரு? பெருமானோட கிரிமினல் வேலை ஒன்று நடக்கும். பெருமானை எப்பவுமே என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கிரிமினல். ஏன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சூழ்ச்சியா நல்லது பண்ணுவான். அதுல என்னன்னு கேட்டா, இவரு விரும்பினது இதுதானே, அதை கொள்கையா கொடுக்கணும் இந்த உலகத்துக்கு. கொள்கையா கொடுக்கறதுனா என்ன பண்ணுவான்? கொள்கையா கொடுக்கறதுனா என்ன தெரியுமா? முதல்ல உங்களை மாதிரி சமிட்டியில வச்சு நம்மள மாதிரி கஷ்டப்பட வைக்கிறது தான் கொள்கையா கொடுக்கறது. இந்த சும்மா எடுத்த உடனே பாட்டை பாடிட்டு போற வேலை இல்லை. அது கொள்கையா கொடுக்கறதுன்னா நசுக்கி நசுக்கி துணி துவைக்கிற மாதிரி துவைச்சுதான் பெருமான் ஒண்ணு ஒன்னா அவங்க மூலமா கொண்டு வருவான். இதுக்கு என்ன பேருனா உலகம் நம்புறதுக்கு கொடுக்கறது. சும்மா அப்படியே நான் பெருமான் வாயால சொல்ற மாதிரி சொல்றது இல்லை. இது நம்ப வைக்கிற வேலை. என்னன்னா உங்களை கசக்கி பிழிஞ்சி அவன் மூலமாவே சொல்ல வைப்பான். துணி மனைவி துவச்சிட்டு தான் இருப்பாங்க. அடுத்த நாள் தூக்கி பார்ப்பாரு, இன்னும் இந்த அழுக்கு போறேன், அழுக்கு இந்த இடத்துல இருக்குதுமான்னு போட்டு பாக்குறவங்க வீட்டுல சொல்லி போட்டா தானே அவங்க அந்த இடத்துல ஆளா வச்சு தேய்ப்பாங்க.
அவன் போட்டு போடுவான், அது துவைச்சு பார்த்தா அதே அழுக்கு ஒரு வருஷத்துக்கு இருக்கும். ஏன்னு கேட்டா கடைசி வரைக்கும் 2 பேருக்கும் லிங்க் இருக்காது. இந்த லிங்க் இல்லாத, தொடர்பு இல்லாத வேலை இல்லாம இதுல இந்த இடத்துல அழுக்கு இருக்குதுன்னு துவைக்கணும். இதனாலதான் திருக்குறிப்பு தொண்டர் புராணத்துலதான், நீங்க பெரிய புராணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா திருக்குறிப்பு தொண்டர் இந்த காஞ்சிபுரம் இருக்குல்ல, அந்த வரலாறுக்குள்ளதான் சேக்கிழார் அறத்தை பத்தி பேசுவார். திருக்குறிப்பு தொண்டர் வரலாறு சின்ன வரலாறு, ஆனா 32 அறத்தை இறைவி செஞ்சா அதை விட பெருசு திருக்குறிப்பு தொண்டர் செஞ்சதுங்கிற குறிப்புல நீங்க திருக்குறிப்பு தொண்டர் புராணம் இருக்கும். ஏன்னா துணி துவைக்கிற வேலை தான். அதனாலதான் பாரதியார் ஒரு இடத்துல எழுதினார், வண்ணாம் தொழிலை செய்ய, வேற எந்த தொழிலையும் செய்யாத. குட்டி சாமியார் குள்ளச்சாமியார் கதையில நாம வண்ணாம் தொழிலை செய்யணும், முதல்ல நாக்கை வெளுக்க வேண்டும் எழுதுவார் பாரதியார். என்ன அர்த்தம்னா, இந்த வண்ணாம் தொழில்னா இது இல்லாத திருக்குறிப்பு தொண்டர் ஞாபகம் வரணும். இதுதான் பெருமானோட வேலை. நம்மளோட அழுக்கை எடுக்கிறது தான் பெருமானோட வேலை. அதனால பெருமானுக்கே வண்ணான் தான் பேரு. அதனாலதான் நம்ம வண்ணம்னு எழுத ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் ஏன்னா நீங்க சாயம் அதிகமா போட்டுறீங்கல்ல, ரைட். இப்ப என்ன அர்த்தம்னு கேட்டா, இந்த வரலாறுக்குள்ள சுந்தரர் என்ன பண்றாருன்னா, இறைவனுடைய அந்த எண்ணத்தை நினைச்சதுனால கொடுக்குறான்ல, கூட என்ன கொள்கைன்னு கேட்டா, அந்த கசக்கி புழிகிற வேலைக்கு தான் கைலாயத்துல 2 பெண்களை எதிர வச்சு நீ கீழே போய் இந்த வேலையை பண்ணு அப்படின்னாரு. நீங்க உடனே மடம் மாறாதீங்க, நான் அதுல இருக்கிற உண்மையை சொன்னாதான் நீங்க அப்படியே அமருவீங்க. என்ன அதுலன்னு கேட்டா, நான் ஒரு ஆளுக்கு அடிமையா இருக்கணும், இது வேலை. கடவுளுக்கு அடிமையா இந்த உலகத்துல வாழ்ந்து காட்டணும். நான் எப்படி அடிமை, நீங்களாம் எப்படி கடவுளுக்கு அடிமையா வாழறீங்கன்னு நான் உங்களை கேள்வி கேட்டு எல்லாருக்கும் ஒரு பேப்பரை கையில கொடுத்து, நீங்கள் எப்பொழுது எப்படி கடவுளுக்கு அடிமையா ஆனீர்கள் கேட்டா தத்துவம் கேட்டு எழுதக்கூடாது, உங்க பர்சனலா கேட்பேன். எப்படி எழுதுவீங்க? எனக்கு இந்த பிரச்சனை வந்தது சார், அன்னைக்கு இந்த கோயிலுக்கு அன்னையிலிருந்து நான் இந்த கோயிலுக்கு வர்றேன் சார் அப்படின்னு தான் உண்மையை எழுதணும். அப்படித்தான் நடக்கும். இதுல ஒன்றும் மாற்று கருத்துலாம் கிடையாது. அந்த மாதிரி நான் இந்த கடவுளுக்கு இப்படி அடிமையான ஒரு பிரச்சனையில சொல்லக்கூடாது. உங்களுக்கு எல்லா சுகபோகமும் கிடைக்கணும். எல்லா சுகபோக கடவுளை நினைக்காத அளவுக்கு இருக்கிற இன்பம் எது? திருவள்ளுவனை கேட்டா என்ன சொல்லுவான்? 5 புலனும் ஒன்றொடி கண்ணே உலம்பான். கரெக்டா? நீங்க அதுக்கு போனீங்கன்னா வேற கல்லுலாம் கூட மறந்துடணும். அந்த அளவுக்கு அதுக்குள்ள போறவன் எல்லாரும் கிடையாது. நம்மலாம் வேலைக்கு ஆகாதவனுக்கு திருவள்ளுவனுக்கு தெரியும். அதனாலதான் அவன் மலரினும் மெல்லிது காமம் சிலர் அதன் செவ்வி தலைப்படுவார். நான் கொஞ்சம் பயிருக்கு தான் அது வரும், எல்லாருக்கும் காமெல்லாம் வராது, சும்மா பயிற்சிக்கார மாதிரி பேசிட்டு இருக்காத அப்படின்னு மலரினும் மெல்லிதுன்னு போட்டான் அவன். எத்தனாவது? அது கடைசி திருக்குறள்ல முதல் பாட்டு, கடைசி அந்த 10ல முதல் பாட்டு. அது கடைசியா கூடி முயங்க பெரின்னு முடிப்பான். முடிஞ்சா ட்ரை பண்ணு, உனக்கு ஞானம் வேலை செய்யாதுன்னு முடிச்சு விட்டு தூக்கி போட்டுருவான். உங்களால முடியாது அப்படிங்கறத முடிக்கிறது தான் திருவள்ளுவனுடைய வேலை. எதுல? நீங்க என்னமோ தத்துவத்தை நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அனுபவமே காமத்திலேயே உங்களால முடியாதுன்னு தூக்கி போட்டுருவான் அவன். அதுதான் கூடி முயங்க பெரின், முடிஞ்சா ட்ரை பண்ண அப்படின்பான். ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடி முயங்க பெரின் போட்டது எதனாலன்னு கேட்டா, உன்னால முடியாது போடா அப்படின்னு தான் அர்த்தம் இருக்கு. இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, சிலர் அதன் செவ்வி தலைப்படுவர்னு அவன் சொன்னான்ல, இதுல முழு ஃபுல் ஃபிளட்ஜா சுந்தரருக்கு போட்டு அமுக்குறான். இதுதான் விஷயம். அத சிவபிரகாசர் தான் கண்டுபிடிச்சு சொன்னார். பறவைங்கிற கடலுக்குள்ள என்ன அழுத்தினாலும் சங்கிலியில போட்டு கட்டினாலும் இந்த இன்பத்துல நீ முழுசா முழுக வச்சாலும், சேக்கிழார் என்ன சொல்றாரு? பன்னாலும் பயில் யோக பரம்பரையும் மூழ்கினார். என்ன அர்த்தம்னா, இத்தனை நாள் சிவபெருமான் தலைமையை அங்கேயும் மறக்கலடாம்பார். நீ எவ்வளவு பெரிய, அப்ப நீங்க உங்களுக்கு முடிஞ்சா எவ்வளவு அழகு, முடிஞ்சா எவ்வளவு ஆற்றல், முடிஞ்சா எவ்வளவு அன்பு, அதெல்லாம் திங்க் பண்ணிக்கணும். யாருகிட்ட? பறவைகிட்டையும் சங்கிலிகிட்டையும். அதை தாண்டி நான் கடவுளை மறக்கல அப்படிங்கறது தான் சுந்தரரோட வரலாறு. அதுக்கப்புறம் கண்ணை புடுங்கி காலை உடைச்சு என்ன பண்ண, எவ்வளவு துன்பம் வந்தாலும் மறக்கல, நான் வேற எங்கேயும் போகல. அப்ப துன்பம் இன்பம் இரண்டிலும் பிழுக்கை வாரினும் பால் கொள்வர். ஆனா நான் உனக்கு மீளா அடிமைன்றதுல இதையும் காட்டணும், அந்த கொள்கையும் காட்டணும். இப்ப நான் யாரு? இறைவனுக்கு அடிமைங்கிறதுல ரொம்ப பெரிய ஆள்னு நிறுத்துறேன். நிறுத்தின பிறகு உன்னை விட இவங்க தாண்டா பெரியவங்கன்னு சொல்லணும். அதான் கொள்கை. யார் பெரியவங்க? இறைவனை விட இறைவன் அடியவர்கள் பெருமைன்னு யார் சொல்லணும்? இறைவன் அடிமைதான் பெருசுன்னு கொஞ்சம் கூட விலகாதவன் சொல்லணும். இன்பத்திலையும் துன்பத்திலையும் கொள்கையிலையும் எல்லாத்திலையும்
இறைவனை தவிர நான் யாருக்கும் அடிமை இல்லை அப்படிங்கிறதுல நிலைநிறுத்தி வாழ்கிற ஒருவன் தான் கொள்கையை மாற்றுவதற்கு தகுதியானவன். இப்ப நாம 1008 கொள்கைக்கு போக கூடாது. ஒரு கொள்கை முழு, அதுதான் திருநாவுக்கரசரும் சமணத்துல இருக்காரு, அதுல அவர் தலைவர் தர்ம சேனர், அவன் தான் அதுக்கு தலைவர். அவன் தான் அந்த கொள்கை தப்புன்னு சொல்றதுக்கு தகுதியானவன். நீங்க உடனே வெளியில இருந்துக்கணும் இது தப்பு அது தப்புல உள்ள போ. அதான் நான் நேற்று கூட சொன்னேன், பழகுனா தப்பு பண்ணாலும் பழகி நான் வெளிப்படையா பேசுவேன் பொண்டாட்டிக்கிட்ட, நான் வெளிப்படையா பேசுவேன் புருஷன்கிட்ட பேசி அதுக்கப்புறம் நின்னா குடும்பம். அதுக்கு முன்னாடி மாற்றி மாற்றி வாங்கினா என்னைக்காவது உடச்சிக்கும். அது அதனாலதான் இப்படி சொல்றது. அதுக்குள்ள நீங்க உடைச்சி அதை உள்ள ரெண்டும் சேர்றதுக்கு தான் பெருமான். பிரச்சனை உண்டு, எந்த சரத்துக்கும் புருஷன் நல்லவன் இல்லை. அதனால யாருக்கும் அப்படித்தான் தலையெழுத்து. ஆனா அதை தாண்டி நான் நிற்பேங்கிறது தான் குடும்பம், அதுக்கப்புறம் தான் அன்பு. அந்த மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய எண்ணத்தையும் வாழ்க்கையையும் இணைச்ச பிறகுதான் திருத்தொண்ட தொகை. இந்த ஒண்ணுதான் அவருக்கு வேலை. அந்த மாதிரி வள்ளல் பெருமான் வரணும்னா நீங்க வள்ளல் பெருமானை தூக்கி வச்சுட்டு 4 தான் பெரியவங்க, பாம்பன் சாமியை வேணா வள்ளலார், பாம்பன் சாமி கிட்ட போனா வள்ளலார், அப்புறம் 4 கிட்ட வந்தா இவங்க வேணா அவங்க வேணாங்கிற விஷயம் எல்லாம் இதுக்குள்ளேயே இவ்வளோ வரலாறு 4 இருக்குது. அவரை சமணத்துல போட்டு இல்லை இங்க தூக்கிட்டு வந்தான், இவரை பெண்கள் கிட்ட இல்ல போட்டு உள்ள தூக்கிட்டு வந்தான், அவரை நேரா பாலை கொடுத்து ஆட்கொண்டதுக்கு காரணம் வேற அப்படிங்கிற விஷயம் எல்லாம் எப்ப தெரியும்? இந்த அருள் மரபுக்குள்ள நாம நுழைஞ்சாதான் தெரியும். நம்ம எப்படி காப்பாத்திட்டு இருக்கிறோம், நமக்கு வர்ற பிரச்சனையை நல்லதா எப்படி ஆக்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது கொஞ்சமாவது பல்ஸ் ஆகும்போதுதான் ஓஹோ அருளாளர்களுடைய வரலாற்றுல வாழையடி வாழைங்கிறதுனா என்ன அர்த்தம்? எனக்கு தெரிஞ்சு ஒரே வாழை தான் கிடைச்சிருக்கும். பெருமான் இந்த உலகத்துக்கு ஒரு வாழை தான் அனுப்பிச்சிருப்பான், மீதி எல்லா வாழையும் அதுங்கிற கிளை தான். நீங்க எதுவும் எது கிடையாது, இன்னொரு விதை கிடையாது. ஏன்னா இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பாட்டுல சொல்லுவாங்க, வாழை அதாவது மற்ற அயல் மாதர் மேல் வைப்பார் மனம். யாரு? மற்ற பொண்ணு மேல மனசு வைக்கிறவன் யாருன்னா நண்டு மாதிரி வாழை மாதிரின்னு உதாரணம். நண்டு வாழையெல்லாம் என்ன பண்ணணும்னா ஒரு குழந்தை வந்த பிறகு அது இறந்துரும் அப்படின்னு ஒரு உதாரணம். அது நண்டுக்கு பொருத்தம். ஆனா வாழைக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கொலையினும் இன்னொரு கொலைய அது கீழே இருக்கிற இன்னொன்னு, அது இது வேற உயிர் அது வேற உயிருங்கிறது வேற. அந்த உயிர் இறந்து வருதுன்னு இல்லை, இதுக்குள்ள 1000 வாழைக்கண்ணு வந்திருக்கும். ஒரே கண்ணுலயே 10-20 வருது இல்ல, அப்ப என்ன ஒரு வாழைக்கண்ணா வந்தது? இல்ல இல்ல, ஒரு வாழைக்கண்ணு வந்து உலகத்துல இருக்கிற எல்லா வாழைக்கண்ணும் இருக்குது. இப்போ அது என்னன்னா சாக மாட்டாங்கிறதுக்கு அர்த்தம். நான் இறக்கவே இல்லைன்னா நான் இருந்துகிட்டே இருக்கிறேன், இன்னொரு வாழையா இருக்கிற இன்னொரு வாழை. நீங்க விதை போட்டு முளைக்கிறதும் ஏறக்குறைய அப்படி வரும், ஆனா அது நேரா தெரியாது. இதுதான் ஆன்மாவுக்கு உள்ள இலக்கணம். இந்த ஆன்மாவுடைய இலக்கணத்தை இறைவனும் என் கூட இருந்து வாழ வைக்கிறாங்கிறது தான் வாழையடி வாழையென வந்த அருள் மரபு. அருள்னாலே நான் நேற்று சொன்னேன், திருவள்ளுவர் வச்சு சொன்னேன். என்ன சொன்னேன்? உலகத்துல இருக்கிற எல்லா பொருளையும் அருளா பார்க்கறது. இந்த அருளா பார்க்கிற விஷயம்தான் இந்த ஒவ்வொன்றுக்கு என் உடம்புல அருளை பார்க்கறதுக்கு அனுபவம் தான் நான் அருளாளர். இந்த உடம்புல அருளை பார்க்கிற விஷயத்துல மக்களுக்கு வரலாறு காட்டுறதுலதான் திருஞான சம்பந்தர் வேறவா தெரிகிறார், திருநாவுக்கரசர் வேறவா தெரிகிறார். ஆனா அவங்களுக்கு தந்த அனுபவங்கிறது என்ன? எல்லாருக்கும் பொதுவானது. நீங்க இப்படி பேசிட்டீங்கன்னா 2 பிரச்சனை வந்துடும். என்ன பிரச்சனை வந்துடும்னா, ஒண்ணு கடவுள் ஏற்றத்தாழ்வானவன் வந்துடும், இன்னொன்னு கடவுள் இல்லைன்னா வந்துடும். இப்ப நீங்க அவர் தான் வள்ளலார் தான் பெரியவர், பாம்பன் சாமி மட்டம், அல்ல 4 தான் பெரியவங்க வள்ளலார் மட்டம் சொல்லிட்டீங்கன்னா கடவுளை பத்தி இவ்வளவு அனுபவிச்சு பேசுகிறாரு, அப்புறம் கடவுள் இல்லையோ, ஏன்னா இவர் வேற அவர் வேறங்கிறாங்கல்ல அப்படின்னு ஒரு விஷயம் எதிராளி பேசுவானா இல்லையா? அப்ப நாம அனுபவிக்கிறதுனா என்னன்னு கேட்டா, எப்பா நமக்கு அதெல்லாம் என்ன, நான் இப்படியே நீங்க இவங்களை விட்டுருவாங்க. பாரதியார் வரலாறு எழுதுறவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, பாரதியார் வரலாறு கொஞ்ச காலத்துக்கு உங்களுக்குலாம் தெரியும், இந்த வெளி உலகத்துல இருக்கிறவங்களுக்கு பாரதியார்லாம் கொஞ்சம் மட்டம் தட்டி பேசுவாங்க. கொஞ்சம் தானே ஒன்று பெண் குடும்ப ரீதியாகவும் பேசுவாங்க, ஒரு நல்ல பொண்டாட்டி வக்கீலனும் பேசுவாங்க. இன்னொன்று என்ன பேசுவாங்கன்னு கேட்டா, ஒரு கட்டத்துக்கு மேல அவர் எல்லாருக்கும் பொதுவா பேசல, அவர் ஆரிய சார்பில் தான் பேசினார், இப்படின்னா கொஞ்சம் கோஷ்டி இருக்குது.
என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, முதல்ல உனக்கு வாழை பாருப்பா, கொஞ்சம் சத்தியவானா வாழை பார்த்தாதான் பாரதியார் எப்படிலாம் நெளிவு சுழிவோட வாழ்ந்தான்னு தெரியும். நீ ஊர்ல இருக்கிற அயோக்கியத்தனம் மொத்தத்தையும் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு பாரதியார் அவர் இவரெல்லாம் கிண்டல் பண்ணிட்டு, முதல்ல உனக்கு இந்த உண்மையில வாழறதுன்னு கொஞ்சம் வா. பாரதியாரே ஒரு பாட்டுல பாடினார், பைய பைய ஓர் ஆமை குன்றேறல் போல் ஆவினைய துயருகின்றேன். எதுக்கு? ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆமை கொஞ்சம் கொஞ்சமா மலை மேல ஏறுற மாதிரி உயிர் போய் உயிர் வருது வாழ்க்கையில ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்படிதான் வாழ்க்கை. எல்லாரும் இப்ப இந்த பிறவில எல்லாருக்கும் பல உண்மை தெரியாது. பல உண்மை தெரிகிறவன் இறைவனோட நேரடியான கையாளு. ஆனா ஒவ்வொருத்தனுக்கும் வாழ்க்கையில ஒரு உண்மைதான் தெரியும். இதான் நம்ம பிறப்பு. ஆனா இந்த மாதிரி கூட்டத்துக்கெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படி பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி சீக்கிரம் வந்துடும். அதான் வித்தியாசம். மற்றபடி வினையை மாத்துறது இதான். ஆனா பிறப்பு இந்த சாதாரண மக்களை பொறுத்த வரைக்கும் அவன் வாழ்க்கையில ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கின்னு தான் மரணம். அது வரைக்கும் தான் பெருமான் அந்த பிறப்பு திட்டத்துக்கு ஒரு வேலை கொடுத்துருப்பான். ஆனா நிறைய உண்மை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி கோயில் சார்ந்து பண்ற வேலை சமூக வேலை. அதனாலதான் இந்த வேலையில வள்ளலாரும் வரும்போது எந்த மாதிரி வர்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஊர் பிறந்த ஊரை தாண்டி தில்லை வரும்போதே அவருக்கு இந்த தகர அனுபவம் வந்துடுது, ரகசிய அனுபவம். அந்த ரகசிய அனுபவம் அவருக்கு இருக்குது. அவருக்கு அது தருவேன் அப்படிங்கிற. இப்போ இன்னொரு விஷயம் சொல்றேன். இதுல இன்னொரு சின்ன உதாரணம். என்ன உதாரணம்னா, இப்ப உங்களுக்கு நான் வந்து இவ்வளவு சொல்றேன்ல, நான் மட்டும் எவ்வளவு அளவுக்கு பாடத்தை சொல்றதுல தெளிவு இருக்கும். ஆனா அனுபவிக்கிற தெளிவு கம்மி தான். ஏன்னா அனுபவிச்சுட்டா தான் நான் உங்க முன்னாடி உட்காந்துட்டு இருக்க மாட்டேன், நான் வேற எங்கேயாவது இருப்பேன்ல. அதனால அதே மாதிரி பாரதியார் என்ன பண்றாருன்னா, அவர்கிட்ட இந்த நாகப்பட்டினத்துல ஒரு 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 சர்மா, அதாவது பார்ப்பனர் தான். அவர் வந்து உபனிஷத்தை மொழிபெயர்த்துட்டார். அவர் பையன் வேல் இளவரசர் காலத்திலே மொழிபெயர்த்துட்டாங்க. அவருடைய பையன் பாரதியார்கிட்ட கொண்டாந்து கொடுக்குறான் அந்த புக்கை, துவாதச உபனிஷத்தை. எதுக்கு? ப்ரூஃப் பார்த்து கொடுக்க, திருத்தி கொடுக்கறதுக்கு, அதாவது எழுத்து திருத்தி கொடுக்க. அவர் என்ன பண்றாருன்னா, இதை வாங்கி இவருக்கு திருத்துற வேலைலாம் பண்ண, இவருக்கு வேலையை இவர் பண்ண மாட்டாரு. இவர் அதை வாங்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாண்டிச்சேரியில் இருக்கிறப்போ, அப்ப வந்து அந்த குள்ளச்சாமியார்னு இவருக்கு பழக்கம். யாருக்கு? பாரதியாருக்கு. அவரு மண்ணா மூட்டை மாதிரி ஒரு அழுக்கு மூட்டையெல்லாம் சுமந்துக்கிட்டு ரோடா திரிவாரு. அவரு சிகரெட் பிடிப்பாரு, கஞ்சா அடிப்பாரு. அவரு கூட தான் இவர் சுத்திட்டு இருந்தார் பாரதியார். இவரை போய் கேட்போம், இதுக்கு என்ன உண்மை அப்படிங்கிறத கேட்போம்னு அந்த சாமியாரை பிடிச்சின்னு துரத்துறார். குள்ளச்சாமி, நீ அழுக்கு மூட்டையை சுமந்துக்குன்னு ஊரை ஏமாத்தி திரியிற, எனக்கு தெரியும், நீ பெரிய ஆளு, எனக்கு உண்மையை சொல்லி இந்த புக்கோட ரகசியம் என்ன அப்படின்னு கேட்கிறார். அவர் ஓடுறாரு, இவர் போய் பிடிச்சிடறார். பிடிச்ச பிறகு கேட்ட உடனே அவர் நின்னுறாரு. எனக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு, நம்ம யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இங்க வாங்க கூட்டிட்டு போய் ஒரு குட்டி சேவரில் நிக்க வச்சு நெத்தியில கைய வச்சு அந்த பெருவெளி அனுபவத்தை பாரதியாருக்கு காட்டுறாரு. யாரு? அந்த குள்ளச்சாமி, பாண்டிச்சேரியில். இதை பாரதியார் 3 பாட்டுல சுயசரிதை போய் பார்த்தீங்கன்னா, பாரதி சுயசரிதை என்ற தலைப்புல அவர் 3 பாட்டுல இதை பத்தி எழுதுறாரு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குள்ளச்சாமி இவருக்கு காட்டி கொடுப்பார், பாரதியாருக்கு தெரியுது. ஆனா பாரதியார் அனுபவிக்கிறதுங்கிறது வேற. அன்னைக்கு பார்க்கலாம், அதுக்கப்புறம் அனுபவிக்கணும்னா இவர் பிறப்புல டெவலப் ஆகும். யார் பிறப்புல? பாரதியோட டெவலப் ஆகும். இப்போ உங்களுக்கு நீங்க ஆர்வம் இருந்தா அதை கொடுன்னு கேட்டுட்டு அவங்க தகுதி இருந்தா கொடுத்து கூட்டிட்டு போறது வேற. அப்படிதான் நிறைய சித்தர்கள், ரொம்ப பேர் நல்லா கவர்மெண்ட் வேலையில இருக்கிறவங்க எல்லாம் தான் பின்னாடி கூட்டு போயிட்டாங்க. இப்ப நம்ம இவரும் அப்படிதான், தாய்மானவர் அப்படிதான், அப்புறம் பத்திரகிரியார் அப்படிதான். இவங்க எல்லாம் வந்து அப்படியே பார்த்து சரி இவன் நினைக்கிறான் ரைட், இவன் எண்ணத்துல அதுக்கான அழுத்தம் இருக்குதுன்னு கூட்டி போயிடுவாங்க. அவ்வளவுதான். பாரதியாரையே கூட்டி போகலன்னு வச்சுக்கலாம் அவரு அந்த சித்தர். அதனால பாரதி என்ன பண்ணா, அடுத்த பொறுப்புல இதுக்கு தயாராகிடுவான். ஏன்னா அவனுக்கு தான் சுவையை காமிச்சாச்சு. இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி தயார் பண்றது ஒரு சில ஆளு. இப்போ வள்ளல் பெருமானுக்கு எப்படின்னு கேட்டா, அங்க தில்லையில காமிச்சு கொடுத்தான்ல, யாருக்கு? பாரதியாருக்கு காமிச்சு கொடுத்த மாதிரி அர்த்தம் இல்லாது. வள்ளல் பெருமானுக்கு இந்த அனுபவத்தினுடைய அனுபவ வளர்ச்சி தான் இனிமே நேரா வரும் அப்படிங்கிறது அர்த்தம். இப்ப நீங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆள் கூட இருக்கும்போது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே அவருக்கு கூட இருந்துட்டு வேலை பார்ப்பீங்க. ஒரு வாத்தியாரோ இல்ல ஆசிரியனோ அல்லது நெறிய கைடு அல்லது வந்து அதிகாரி, இவர் கூட இருப்பீங்க, அவர் கூடவே இருப்பீங்க. ஆனா என்ன இந்த மாதிரிலாம் சொல்றான், இது சரியில்லை, அப்படி உங்களுக்கு வாய்ப்பு வர்ற காலத்துல எகிரிடுவீங்கல்ல, அப்ப நீங்க யாருன்னு காட்டுவீங்கல்ல. அந்த மாதிரி காட்டுற வரலாறுக்கு உள்ள தொடக்கம் தான் தில்லை தரிசனம்.
அது அந்த பிறவிலே நடக்கும். அத வரலாறு ஆக்கணும். முதல்ல வந்து நீங்க முழுசா வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஒரு ஒரு சிலை செய்யறதுக்கு முன்னாடி அச்சு தயார் பண்ணிடுவாங்கல்ல, அந்த மாதிரி அச்சு தான் நாமெல்லாம் வள்ளல் பெருமானம். அப்படி ஒரு அச்சு எதுக்கு? மரணமில்லா பெருவாழ்வு கொள்கைக்கு அச்சு. ஆனா அவர்ல ஊற்றி சிலை செய்யணும். சிலை செஞ்சாதான் அனுபவம். அது ஒரு அச்சு மாதிரி வந்துருவோம். ஆனா அதுல சிலைய செய்யற மாதிரி என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு அப்புறம் முதல்ல அவருக்கு அனுபவம். அது இப்போ வண்டி வாங்குறீங்கன்னா முழுசா மெக்கானிக்க பார்த்து அவன் சர்வீஸ் பண்ணி அதை ஓட்டுற அளவுக்கு நிறுத்தி வச்சிருப்பான். ஆனா ஓட்டுறது அவன் கிடையாது, நீங்க ஒண்ணுன்னு உங்களுக்கு தான் ஆரம்பிக்கும். அந்த மாதிரி அவர் வள்ளல் பெருமா இப்ப நீங்க முழுசா அனுபவம் வந்து ஒரு ஆளா நிறுத்திட்டாலும் முதல்ல இருந்து ஒண்ணுல இருந்து தொடங்குற மாதிரி உங்களுக்கு வரலாறு நிகழ்த்தி காட்டுவோம். தில்லையிலிருந்து அவர் எங்க வந்து கூட்டு வந்து விட்டுறாங்க, சென்னைக்கு வந்துடுறாரு. யாரு? அவங்க அப்பா இறந்ததுனால சென்னைக்கு வந்தாச்சு. இந்த சென்னைக்கு பொன்னேரி பக்கத்துல வந்து தங்கி சென்னையில வந்து அதுக்கப்புறம் தங்கினதுனால இந்த திருவொற்றியூர் சார்ந்து இந்த அனுபவத்தை அவருக்கு விளங்க வைக்கிறான் பெருமான். இந்த திருவொற்றியூர் சார்ந்து விளங்க வைக்கிறதுல தான் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தில்லையில வரைக்கும் ஒரு பாட்டெல்லாம் பாடல. சென்னைக்கு வந்து கந்தகோட்டை தெய்வமணி மாலை பாடுறார். அதுக்கப்புறம் கந்தர் சரணப்பத்து பாடுறார். அதுக்கப்புறம் கந்தகோட்டமும் திருவொற்றியூரும் சேர்ந்து அனுபவிச்சு திருத்தணி முருகனையும் பாடுறார். இதுதான் வரலாறுல சென்னையை ஒட்டி அவருக்கு நடக்கிறது. இதுல என்னென்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த நமச்சிவாய, சிவாய, சிவசண்முக இந்த மந்திரம்லாம் என்ன அப்படிங்கிறது அவருக்கு முழுமையாக செயல்படும். இதுதான் திருவொற்றியூர் சார்ந்து வள்ளல் பெருமான் மரணமிலா வாழ்வு கொள்கைக்கு தயாராகிற மாதிரியான அடிப்படை. சரி, இப்ப திருஞான சம்பந்தருக்கு வந்து மரணமிலா பெருவாழ்வுக்கு இந்த ப்ராசஸ் இல்லையேன்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா என்ன பதில் சொல்றது? திருஞான சம்பந்தர் சொற்பொழிவு அன்னைக்கே சொன்ன என்ன சொன்னா, அந்த ரகசியம் உங்களுக்கு தெரியாது, ஆனா அது அவருக்கு நடந்தது. நடந்ததை எங்க புடிச்சு பாக்குறேன்னா, திருவாவடுதுறையில பணம் வாங்கின பதியத்திலையும் திருஎழுகூற்றிருக்கை பாடினதுலையும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்ன அன்னைக்கு. அப்ப என்ன அர்த்தம்? எனக்கு வரலாறு ஆகிற ஒண்ணு எந்த வரலாறு? அந்த சமூகத்துக்கான வரலாறாதான் எனக்கான வரலாறு. இப்ப இப்படி வச்சுங்களேன், வந்து இப்ப இந்த சொற்பொழிவு கேட்கறவங்க யாரு அப்படின்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? சொற்பொழிவு போறவங்க வர்றவங்க கேட்கறது ஒரு பக்கம், அப்புறம் இருந்து தொடர்ந்து கேட்டுட்டு வந்து கேட்கறவங்க ஒரு பக்கம், இதுக்கப்புறம் உண்மையிலேயே இந்த இவ்வளோ விஷயம் இருக்குதே இதுக்கு மேல என்னன்னு நாம தெளிவடையணும்னு வர்றவங்க ஒரு பக்கம். ஆனா இந்த 3 பேரையும் பெருமான் சேர்த்து வைப்பான். அதனாலதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, தனி உபதேசமா இல்லாம பொது சொற்பொழிவா மாறிடும். தனி உபதேசமா இருந்தா என்ன வரும்னு கேட்டா, இந்த மாதிரி சொற்பொழிவு நடக்காது. அவர் வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனை, எது வரைக்கும் அவர் மேல வந்திருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அப்ப அதை வந்து எப்படி சமப்படுத்துறதுன்னு தெரியும். இந்த மாதிரி வரலாறுல திருநாவுக்கரசர் அல்லது திருஞான சம்பந்தர், இப்ப நீங்க திருநாவுக்கரசர் கூட எடுத்துங்களேன், திருநாவுக்கரசர் பதிகம் படிக்கிறவங்களுக்கு தெரியும். திருஞான சம்பந்தராவது எல்லா பதிகத்தையும் வினைய வச்சு பாடியிருப்பார். ஆனா திருநாவுக்கரசர் ஒரு சில பதிகங்கள்ல எதுவுமே இருக்காது, சுத்தமா இருக்கும். அதாவது வெறும் தத்துவமா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டா, திருஞான சம்பந்தர் காலத்திலேயே சமணத்துக்கு மேல சைவ சித்தாந்தமா இறைவனை விளக்குற வேலையும் திருநாவுக்கரசருக்கு வருது. ஏன்னா அவருக்குதான் தத்துவ வழி. தத்துவ வழின்னா என்ன? சமண தத்துவத்துல அந்த பற்றையில போனதுனால அந்த பார்வையில சிவபெருமானுடைய அனுபவத்தை உலகத்துக்கு வழங்குறதுல நேர் தத்துவமா வரும் நிறைய பதியம். அதனாலதான் தாண்டகம், மறுமாற்ற திருத்தாண்டகம் இதெல்லாம் அவருக்கு வருது. ஆனா திருஞான சம்பந்தரை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி வினையா இருந்தாலும் எடுத்துட்டு வா, நான் பாத்துக்கிறேன். இப்ப நீங்க ஒரு கோயில்ல வினையை பத்தி பேசுவார், இன்னொரு கோயில்லையும் வினையை பத்தி பேசுவார். இந்த கோயில்ல பத்தி பேசின வினைக்கும் அந்த கோயில்ல பத்தி பேசின வினைக்கும் என்ன அர்த்தம்? இப்ப சித்த வைத்தியரை கேட்டீங்கன்னா வாதம், பித்தம், சிலோச்சமும் 3ன்னு பொதுவா சொல்லிடுவார். ஆனா கிட்ட போனீங்கன்னா வாதத்துல ஒரு 25 வாதம் சொல்லுவார். அந்த மாதிரி உங்க வினையில எந்த மாதிரி வினைங்கிறது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஆனா திருஞான சம்பந்தருக்கு தெரியும்.
அதனால அந்த கோயில் விளங்குற அந்த ரேகையை பார்த்து, அந்த கோயில் ரேகைன்னா என்ன, திருவாரூர்ல இருந்து ஒரு லிங்க் இருக்கும் அந்த கோயிலுக்கு, திருவாரூர்ல இருந்து ஒரு ரேகை இருக்கும். அந்த ரேகையை வச்சு அந்த கோயில்ல எந்த வினை தீருதுன்னு பார்ப்பாங்க. அதனாலதான் 2-3 கோயிலுக்கு போனா, சிலருக்கு சில கோயில் போனா, சிலருக்கு திருவண்ணாமலை 108 தடவை சுத்தின உடனே சரியான பாருங்க, சிலருக்கு 1000 தடவை சுத்தினாதான். அந்த மாதிரி மாற்றி கொடுக்கறதெல்லாம் எப்படின்னு கேட்டா, அது போய் செட் ஆகணும். உங்களுக்கு தெரியாத செட் பண்ற வேலை, நீங்க போற இடங்களெல்லாம் அதுக்கப்புறம் அது செட் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்க போகாத ஆளா இருந்தா யாரையாவது வச்சு பெருமான் கூட்டி போவான். கூட்டி போயிட்டுல ஏதாவது ஒரு பஸ்ஸை திருப்பி விட்டு கூட்டி போய் உங்களை அங்க ஏதாவது ஒரு காரணமா விட்டு கூட்டிட்டு வருவான். அவன் செட் பண்ணிடுவான். இந்த நாம செட் ஆகுறது, அவன் செட் பண்றதுலாம் உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் பின்னாடிதான் இந்த வரலாறு தெரியும். ஆனா இந்த அருளாளர்கள் கட்டு மட்டும் முன்னாடியே வரலாற்றை வச்சுட்டு அதுக்கப்புறம் வரலாற்றை இயக்குவான். இந்த 2 வேறுபாடு தான் அருளாளர்களுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் உள்ள வேறுபாடு. இதே வேறுபாடு தான் மந்திரத்துக்கும் அருட்பெருஞ்சோதிக்கும் உள்ள வேறுபாடு. இந்த நமசிவாய மந்திரம் சொன்னீங்கன்னா நம்மள மாதிரி ஆளுங்களுக்கான வரலாறுல வரும். ஆனா அருட்பெருஞ்சோதி சொன்னீங்கன்னா அருளாளர்கள் வரலாறு முன்ன சொல்லிட்டு அதை இயக்குறது. நம்ம வரலாறு சொல்லிட்டு பின்னாடி காட்டுறது. இவ்வளோ நாள் நான் எப்படி இருந்தேன், எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன்னு சொல்றாருல, அதெல்லாம் பின்னாடி தெரியுது வரலாறு. ஆனா போன பிறப்புல நான் இப்படி இருந்தில்ல இப்படின்னு சொல்றது எது? அதாவது எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் மாணிக்க வாசகர் பின்னாடி தான் சொல்றாரு. அது சொல்றது மனிதர் குல வரலாறு. ஆனா திருஞான சம்பந்தர் துறக்குமா சொல்லப்படாயின்னு சொல்றது அது அருளாளர் வரலாறு. என்ன அப்படின்னா, நான் தான் தகுதி ஆயிட்டேன்னா என்ன எதை வச்சு கொண்டு வந்தேன்னு அர்த்தம். இதுக்கு அதுக்கு நீங்க ஒரே மாதிரி முடிச்சு போடக்கூடாது. அப்ப தகுதி ஆயிட்ட பிறகு இன்னையில இருந்து வரலாற இந்த அனுபவம் நீ தெரிஞ்சுக்கப்பா ஞானப்பாலை கொடுத்துட்ட பிறகு அவங்களுக்கு நல்லா தெரியும். எதுவா இருந்தாலும் அமைதியா இருப்பாங்க. இந்த தெரிஞ்சுக்கிட்டு தான் நாமாருக்கும் குடியல்லும். இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, நான் எங்க அப்பா அம்மாவுக்கு அடிமை, அப்புறம் எங்க அப்பா அம்மாவுக்கு நான் அடிமை, இதான மார்க்சியம் சொல்லுது. நல்ல வேலை செய்யறதுக்காக அப்பா அம்மாவுங்க பிள்ளைய பெற்றுக்கினாங்க ஒரு காலம் வரைக்கும். எப்போ ஒரு 50 வருஷம் வரைக்கும் ஒரு 5-6 பிள்ளைய பெற்றுக்கிட்டு அவங்க எல்லா வேலையும் பிள்ளைங்களை வாங்குவாங்க. கடைசி வரைக்கும் எப்படியாவது அது வேலையை வாங்கி நிம்மதியா போயிடுவாங்க. இந்த காலத்து அப்பா அம்மா எப்படின்னா, பிள்ளைங்களுக்கு அடிமை வேலை செஞ்சுட்டு அதை எங்கேயாவது வெளிநாட்டில் விட்டுட்டு இங்கே எங்கேயாவது உட்காந்து கிடக்கிறது வேலையா போச்சு. அப்ப இந்த மாதிரி மாறுற வேலையெல்லாம் எதை வச்சு வருதுன்னா பொருளாதாரத்தை வச்சு. அது இல்லை, இது வாழ்க்கையோட விடுதலை வச்சு. இந்த வாழ்க்கையோட விடுதலை வச்சு வரும்போதுதான் மாணிக்க வாசகர் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். ஆனா அருளாளர்களுக்கு என்ன பண்ணுவான், முன்னாடி அதை காமிச்சு திருஞான சம்பந்தரா ஞானப்பாலை கொடுத்த உடனே அவருக்கு யாருன்னு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச உடனே தான் நீ யாரு நான் யாருன்னு தெரியும். தெரிஞ்ச பிறகு சரி இந்த இடத்துக்கு நான் என்ன வேலை செய்ய வந்துக்கிறேன். பெருமான் இந்த இடத்துல சிறுத்தொண்டர் ஊரா, சிறுத்தொண்டரை வச்சு வேலை பார்க்கறான். நான் இங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நான் வெளியே போறேன். இப்ப நான் அதுக்கு ஒரு சின்ன உதாரணமே சொல்லுவேன். உங்க முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை வரலன்னா நீங்க வளர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஒருவேளை உங்களுக்கு பிரச்சனை அதிகமா வருதுன்னா வினை மொத்தமா போகுதுன்னு அர்த்தம். அப்ப நீங்க ரெண்டையும் கணக்கு பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஆன்மீக வாழ்க்கையில மேல வந்துட்டீங்கன்னு அர்த்தம். இது மாதிரி சொல்றதெல்லாம் மனிதர்கள் நம்ம வரலாறு. ஆனா அருளாளர்கள் வரலாறு இறைவனுக்கும் அங்க நடக்கிற விஷயத்துக்குமான தொடர்பு தெரியும். அதுல இவங்க வரலாறு அதை வச்சுதான் நடக்கும். இவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் அங்க சொல்ல மாட்டாங்க. இப்ப நான் சொற்பொழிவு பேச உடனே, சார் இவருக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் பேசுறாரா இல்ல நமக்கு புரியக்கூடாதுன்னு பேசுறாரா இவர் அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுங்க. எப்பா நான் தெரிஞ்ச எல்லாத்தையும் பேசல, இதோட அதுக்கு தான் நான் முதல்ல இப்போ நான் ஒரே ஒரு சில சமயம் தொட்டு காட்டாம பேசிட்டுனா உங்களுக்கு புரியாம போயிடும். அப்படின்றதுனாலதான் இதுக்காக சொல்றேன். இதுக்காக சொல்றேன்னா என்ன அர்த்தம், எல்லாத்தையும் சொல்றதுன்றது அர்த்தம் இல்ல. இந்த விஷயத்துக்குள்ள இப்படி ஒருவேளை நீங்க மேல என் கூட அணுகும் போது நான் என்ன பண்ணுவேன், மொத்தமா சொல்லுவேன். அப்பதான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஓஹோ இவர் தப்பா சொல்லலன்னு அப்ப தெரியும். இப்ப என்ன பண்ணுவீங்க, அது அப்படி தம்ப அப்படின்னு அங்க ஒருத்தர் நினைவு சொல்லி நிற்பார், இங்க ஒருத்தர் நினைவுன்னு. அதுதான் என்ன சொல்றாரு வள்ளல் பெருமான், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டுங்கிறதுக்கு ஒரு சின்ன அர்த்தம் இல்லை, அதுக்கு 3 அர்த்தம் இருக்குது. அதை நான் வாய்ப்பு வரும்போது சொல்லுவேன். நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே தலையாட்டிட்டு இது இப்படித்தான்னு போற வரைக்கும் வர்றதுதான் சமூகம். இந்த சமூகத்துக்கு வேலை செய்யறதுனால திருஞான சம்பந்தர் வரலாறு வினை போக்குற வரலாறு. ஆனா வள்ளலார பார்த்தா திருஞான சம்பந்தர் தகர அனுபவம் என்கிற அருள்வெளி அனுபவத்துல முழுமையான மரணமில்லா பெருவாழ்வை பெற்றவர். இந்த 2 வேறுபாட்டுல நாம மாட்டிக்க கூடாது. நீங்க மாட்டீங்கன்னா அப்புறம் எப்ப எழுந்து வர்றது? இப்ப சாதாரணமா கோயிலுக்குள்ள போறோன்னு வச்சுங்களேன்,
கோயிலுக்கு உள்ள வரும்போதே, சாமி கும்பிட வரும்போதே என்னன்னு வரும், என் பிரச்சனை தீரணுன்னு தானே வருவோம். அவசரமா நம்ம போய் நின்று அத்தனை மறைக்கிற மாதிரி கும்புறது, அப்புறம் அங்க போய் கத்துறது, இங்க போய் பண்றதுன்னு பண்ணிட்டு வெளியே போகும்போது என்ன நடக்கும், இது கூட ஒரு 50% வினையை தூக்கிட்டு வெளியே போவோம். வந்தது ஒரு 25% வினை தான் இருக்கும். இந்த பண்ண கோயிலுக்குள்ள வந்து பண்ண தப்புல 25 ஏறிடும். இந்த ஏறினதை நீக்கிறது தான் இப்ப நம்ம வரலாறு. அதுதான் என்ன பண்றதுன்னா, அதுக்குள்ள வர்றதுக்கே பெரிய விஷயம். அதுதான் என்ன அர்த்தம் கேட்டா, உன்னை நீ பாருன்னா உன்னை பார்க்கறதுனா என்ன அர்த்தம்னா, அடுத்தவங்கிட்ட நீ என்ன எதிர்பார்க்கறையோ அதை நீ செய். அது அவன் மறைக்கிறான் பாரு, எங்கேயாவது சாமியை பார்க்க விடுறானா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல. நான் அடுத்தவன் சாமி பார்க்கற மாதிரி நிக்கிறேன் நான் கத்துக்கிட்டா வளர்ந்து போச்சு. இங்க வினை கிடையாது, ஆரம்பிக்குது. அந்த மாதிரி நாம வளர்ந்துட்டு வர்றோம். ஆனா அருளாளர்கள் வரலாறுல இத மாதிரியே நீங்க திருநாவுக்கரசர, திருஞான சம்பந்தரை பாத்துறாதீங்க. அது பார்த்துட்டா அப்புறம் நாம இதுல விடுதலை அடையத்துக்கு ரொம்ப நாள் ஆகும். திருஞான சம்பந்தர் இங்க வந்து திருவான்மியூர்ல சொற்பொழிவு நடக்கணும்னு ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடி பேசிட்டு போனாருன்னா, அதுக்கப்புறம் இங்க நடக்குதுன்னு சொன்னா இதுல எவ்வளவு கஷ்டப்பட்டு பெருமான் கொண்டு வந்து வேலை பார்த்திருப்பாங்கிறதுக்கு ஒரு கணத்தோட பார்க்கணும். அதுதான் வாழ்ந்து பார்க்கறது. அந்த வாழ்ந்து பார்க்கிற வேலையை அருள் உலகத்திலேயே பண்றதுங்கிறது தான் வள்ளலார். வாழ்ந்து பார்க்கறது நாம இப்ப பாரதியார் வரைக்கும் நல்லவன் கெட்டவன் தெரியுதுன்னு சொன்னா, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உண்மையா இருக்கிறதுன்றத நீங்க மீட் பண்ணி பாருங்களேன், தெரியும் பிரச்சனை என்னன்னு. அதை அதை சந்திக்கிறதுனா, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் உண்மையிலிருந்து தவற மாட்டேங்கிறது ஓரளவுக்கு பாரதியார்ல 99.9% உண்மையா இருக்கும். அத மாதிரி நாம சந்திக்க ஆரம்பிக்கிறது நம்ம வாழ்க்கை, திருவருளுக்கு போறது. ஆனா அருளாளர்கள் வாழ்க்கை எப்படின்னு கேட்டா, நூல்ல இருந்து அனுபவத்துக்குள்ள இருக்கிற பெரிய விஷயத்த பேசுறது. அதனாலதான் ஒருத்தர் கேட்பார், ஏங்க வள்ளலாறு மற்ற சாமியாருங்க ஓகோன்றுக்கிற மாதிரி உலகம் பூரா அவரை நாம வச்சுக்கிட்டு பெரிய அளவுலத்தையோ உலகம் பூரா பேசுறதுக்காக வள்ளலார் ஒரே நேரத்துல விளம்பர சாமியாரா வந்தாரு. அவர் அனுபவத்துல மேல வந்தவனுக்கு அந்த ஐயங்களை நீக்கிற வேலை அவரோடது. அதனால வேறுபாடு இப்படி பார்க்காத, வரலாற்று அருள் உலகத்து வரலாறுக்குள்ள பாத்தீங்கன்னா வள்ளலாருக்கும் மற்ற அருளாளர்களுக்கும் வேறுபாடு இல்லை. அப்படிதான் மந்திரத்தை அந்த அனுபவத்தை உள்வாங்கி வரலாறாக்குறது தான் திருவொற்றியூர்ல அவர் பண்ணார். இதுதான் இன்றைக்கு நாம சொற்பொழிவினுடைய அடிப்படை. இந்த திருவொற்றியூர் அனுபவத்தை வச்சு மந்திரங்கள் எப்படி மாறுகின்றன என்பதை நாம அடுத்த வாரம் சனிக்கிழமை சிந்திப்போம் என்பதை சொல்லி எனக்கு தந்து நிறுத்திய திருவருளுக்கும் குருவர்களுக்கும் நன்றி விடைபெறுகின்றேன். நன்றி.